மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் கேமிங் சேனல். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். மிடில் ரேஞ்ச் கலெக்ஷன் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு மிடில் ரேஞ்ச் கலெக்ஷன் போட்டா அதுல வந்துட்டு ஹை ரேஞ்ச் கலெக்ஷன் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஹை ரேஞ்ச் கலெக்ஷனை எடுத்துக்கோங்க, அதாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் அந்த எமோட் கலெக்ஷன் அண்ட் கன் கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஒரு கெஸ்ஸிங் வாங்க. இந்த ஐடியா அதை பூர்த்தி பண்ணுச்சா அப்படிங்கிறத நம்ம வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. எப்போ வழக்கம் போல நம்ம ப்ரொஃபைல் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 72 இருக்குது. லைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19.5K லைக்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் ஷீல்டெல்லாம் பார்த்து வச்சிங்க மாஸ்டர் அப்புறம் ஹீரோய்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராகவே இருக்குது. பேஜர் பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எலிட் பாஸ் இது நிறைய போட்டிருக்காரு அப்படிங்கிற டிஸ்கலெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம கேரக்டர் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் கலெக்ஷனில் இப்போ எல்லா ஐடியிலும் எல்லா கேரக்டரும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஐடியில் வந்து எல்லா கேரக்டருமே இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் மேப் ஆடுற பிளேயர் வந்து சரி, இல்லை கிளாஷ் கோட் மேட்ச் தான் ஆடுவீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான கேரக்டர் இந்த ஐடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம கேரக்டர் கலெக்ஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம டிஸ்கலெக்ஷன் பக்கம் போயிடலாம். டிஸ்கலெக்ஷன் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 467 இருக்குது மக்களே. ஸோ மிடில் ரேஞ்சுக்கும் ஹை ரேஞ்சுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா மிடில் ரேஞ்சை வந்துட்டு ஒரு 325 350 அப்படி இருக்கும். இதில் வந்துட்டு 467 அப்படின்ட்டு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக இது ஒரு ஹை ரேஞ்ச் கலெக்ஷனில் சேர்க்காம இருக்கவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க செகண்ட் எலிட், ஃபஸ்ட் எலிட், அப்புறம் தேர்ட் எலிட் பாஸ் சொல்லிட்டு டாப் 3 3 எலிட் பாஸ், ரேரான 3 எலிட் பாஸோட எடுத்து வச்சிருக்காரு. அது ஸ்டார் போட்டு வச்சிருக்காரு. நீங்கள் மேலேயே அதை பார்த்துருப்பீங்க. அது தவிர்த்து இந்த கலராக மாற கோப்ரா பண்டில், அப்புறம் ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஜெஸ்ஸி 8 ஜெஸ்ஸி இருக்குன்னு நினைக்கிறேன். CR7 அப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கோடு போட்ட மாதிரி கொருத்தியன்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஜெஸ்ஸி இருக்கும். இதில் ஜெஸ்ஸி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஐடி பிடிக்கும். ஏன்னா ஜெஸ்ஸி அவ்வளோ இருக்கு. எலிட் பாஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்லேயே பிடிச்ச ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பிடிச்ச ட்ரெஸ் இந்த ஐடியில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் இந்த ஐடியில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு செகண்ட் எலிட் பாஸ் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் எலிட் பாஸ் அந்த பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜாஸ் பேண்ட் அதை போட்டிருந்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே இருக்குது. ஜாஸ் பேண்ட்ன்றது முக்கால்வாசி இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. அண்ட் செகண்ட் எலிட் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இருக்காது, 98% பேர்கிட்ட இருக்காது. இவர் இருக்கார் இல்லையா. ஸோ இந்த ஐடியில் எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷனே இதில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஐடியில் வந்துட்டு இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. காயின்ஸை பாருங்கள், 1s 10s 100s என்னங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 lakh வரும். நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக போடாமலே இருந்தோம். அதனால நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம திருப்பி கம்பேக் கொடுக்குற மாதிரி நம்ம டெய்லி ஒரு வீடியோ இறக்கிட்டு தான் இருக்கும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவைப்படுது. நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க, நமக்கு சேனலுக்கு ஒரு பெட்டராகவே சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா வாரம் ஒரு 2 வின்னர்ஸ் மாதிரி சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கும். வீக்லி மெம்பர்ஷிப்பை கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா பெருசான பண்ண தேவை, கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதை தாண்டி இன்னொரு மெயினான விஷயம், அது வந்துட்டு நீங்கள் அவேர்னஸ் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு 1 வீக் முன்னாடி கிட்ட. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா நம்மளுடைய நேம் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணி தான் பிளாக் பண்ண முடியும். ஸோ அவனை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்ரவுண்டில் காட்டுறேன். மேலே ட்ரிபிளாட்டு கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு சம்திங் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே கீழே காட்டும். அதில் ஸ்கேம் அண்ட் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த பிளாக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாக் ஆகிடும். புது வியூவர் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஓல்டு வியூவராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுறேங்க. இது ஒன்றும் ரொம்ப 5 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கூட தேவைப்படாது. ஒரே நிமிஷம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். அதை நீங்கள் பிளாக் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். இதை நான் ஒருத்த மட்டும் பண்ணால் அந்த ஐடியா பிளாக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணால் தான் அது ஒரு தப்பான ஒரு ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பிளாக் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அதை விட்டு அப்படியே எமோட் கலெக்ஷன் வந்தீங்க அப்படின்னா எமோட் கலெக்ஷனில் 96 இருக்குது மக்களே. இது வந்துட்டு ரொம்பவே அல்டிமேட். நான் பார்த்ததுலேயே அதிகமான ஒரு எமோட் கலெக்ஷன் வச்சு இதுதான் 96ங்கிறதுனா ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் பார்த்தது 70 80 கிட்ட பார்த்துருக்கேன். ஒரு 90 கூட பார்த்துருக்கேன், 90 கிட்ட ஒரு 89 கூட பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 96 வந்து ரொம்பவே அதிகம். அதில் நீங்கள் எமோட் கலெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பாயிலர் ஒன்று வந்துருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஐடியோடைய எவல்யூஷன் கன் கலெக்ஷன், அதை வந்து கன் கலெக்ஷனில் பார்க்கலாம். அப்புறம் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 5 இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த பைக்கில் பெண்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னன்னா இதுக்கு அடுத்து வருது அந்த பெண்ட் ஆஃப் டைம் தான் நமக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா தான் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம விளையாடிட்டு இருந்த டைமில். இப்போ அதிகமாக விளையாடுறதில்ல. அப்புறம் இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து இந்த உல்ஃப் மாதிரி மாறுறது, அப்போ இன்னும் நார்மலாக இந்த ரேம்பேஜ் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த 2 காஸ்டியூம் மாறுறது இருக்குது. மேக்ஸ் நிறைய ஏதாவது ஒன்று தான் இருக்கும், 2 எடுத்து வச்சிருக்காரு. அது பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும். நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கரெக்டாக நம்ம வெப்பன் கலெக்ஷன் பார்க்க போயிடலாம். வெப்பன் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து M4A1 நீங்கள் அப்படியே கை விட்டு எண்ணிட்டே வாங்க எவல்யூஷன் கலெக்ஷனை. M4A1 பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் கன் கலெக்ஷன் இருக்குது. அது தவிர்த்து 17 இருக்குது. M4A1 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவல்யூஷனும் வச்சுக்கலாம், M4A1 வச்சுக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கன் கலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இன்னும் ஒரு லெவல் பண்ணிட்டீங்க M4A1 இன்னும் ஒரு லெவல் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான். AK47 அது
2 அப்படின்றது கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா AK-47 எவல்யூஷன் கன் கலெக்ஷன் இருக்குது. அது தவிர்த்து அதில் டிராகன் AK அதுவுமே இருக்குது, விண்டர்லேண்ட் AK, அப்புறம் இன்குபேட்டரில் வந்து ஒரு கோல்டு கலர் AK ஒன்று இருக்கும். ரொம்ப கோல்டு இருக்காது, சில்வர் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். அந்த AK எடுத்து வச்சிருக்காரு. M14 7 ஸ்கின் இருக்குது. ஸ்கேர் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கின் இருக்குது. ஸ்கேரில் மட்டும் மெகலாடான் ஸ்கேர் இல்லை. அதை தவிர்த்து குரோசாக் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எவல்யூஷன் ஸ்கின் இருக்குது, 3 அப்படின்றத கையில் விட்டுக்குங்க. மொத்தம் 10 ஸ்கின் இருக்குது. நீங்கள் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவல்யூஷன் ஸ்கின் எடுத்து வச்சு அதை மேக்ஸும் பண்ணி வச்சிருக்காரு. எமௌண்ட் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட எமௌண்ட்டை. ஸோ 4 அப்படின்ற கை விட்டுங்க. XM8 எடுத்து வச்சிருக்காரு, அதையும் வந்து ஃபுல் லெவலப் பண்ணி வச்சிருக்காரு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ஒரு 5 கை விட்டுங்க. A94 லெவல் இருக்குது. அதில் இன்குபேட்டர் ஸ்கின் ரெட் கலரில் இருக்கும், அது எடுத்து எக்யூப் வச்சிருக்காரு. பிளாஸ்மா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்கின் இருக்குது. ஒன்று டைமிங், ஸோ அதனால் கணக்கு இல்லாமல் மொத்தம் 4, அதில் ஒன்று டைமிங், ஸோ மொத்தம் 3 ஸ்கின் தான் சொல்ல முடியும். AUG பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. பேராஃபெல் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது மக்களே. அப்புறம் கிங்ஃபிஷருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. அது வந்துட்டு சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு சூப்பராகவே இருக்குது கிங்ஃபிஷருக்கு. கிங்ஃபிஷர்னாலே ரீலோட் ஸ்பீட் கம்மியாக இருக்கும், டபுள் ரீலோட் ஸ்பீடாக போட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். மார்க்மெண்ட் ரிஃபில் பார்த்தீங்கன்னா SKS, SVD, உட்பிக்கர், AC80 இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இதெல்லாம் எவல்யூஷன் ஸ்கின் விடாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு அப்டேட்டில் இதில் ஏதாவது ஒன்றுக்கு பவர் ஏற்றிட்டு எவல்யூஷன் ஸ்கின் விட்டுட்டு திருப்பி பவர் கம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்டாட்டிக் ஓடிட்டு இருக்கு. மிஷின் கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா M249, M60 கார்டெல்லாம் பார்த்து வச்சுங்க. UMP பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எவல்யூஷன் ஸ்கின் எடுத்து வச்சுட்டாரு. பூயாவோட ஸ்கின் எடுத்து வச்சுட்டு அதை வந்து 7 லெவலுக்கும் ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ 6ன்றது கையில் விட்டுங்க. அதை தவிர்த்து ஈஷா UMP இருக்குது, கார்ட்போர்டு UMP இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராகவே நீங்கள் UMP கலெக்ஷன் பார்ப்பீங்க. MP5 பார்த்தீங்க அப்படின்னா கிரக் MP5 இருக்குது, அதுவே சூப்பராக அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து பார்த்தா எவல்யூஷன் MP5 எடுத்து வச்சிருக்காரு, 5 லெவல் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு 6 7 தெரியல கணக்கில் நீங்கள் போட்டு வச்சுங்கப்பா. VSS பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. MP5 பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்கின் வச்சிருக்க மக்களே. போகிற MP5 அதுவே போதும் ஒருத்தருக்கு, சில பேருக்கு பன்னி MP5 அதுவே சில பேருக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து கோப்ரோ MP5 எடுத்து அதையும் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ 3 லெஜெண்டரியான MP5 கலெக்ஷன் இருக்குது. MP5 லவ்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நியூ இயர் MP5 அதுவும் சூப்பராகவே அடிக்கும். ஸோ அதுவும் எடுத்து வச்சிருக்காரு. P90 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 ஸ்கின் இருக்குது மக்களே. அதில் வந்துட்டு 2 லெஜெண்டரி ஸ்கின் வச்சிருக்காரு. CC15 மட்டும் தான் ஸ்கின் இல்லை. மற்றபடி தாம்சன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எவல்யூஷன் ஸ்கின் எடுத்து வச்சிருக்கு. அதுக்குள்ளே எவல்யூஷன் ஸ்கின் விட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இப்போ அதுவும் விளையாடுறதுலன்னு சொல்லலாம் முன்னாடியே. ஸோ அதை வேற விட்டுங்க. வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. மேக்டன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. பைசன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது மக்களே. ஷார்ட் கன்ஸ் பக்கம் போயிடலாம். ஷார்ட் கன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா M1014 அதுக்கும் எடுத்து வச்சிருக்காரு. மொத்தம் இன்குபேட்டர் ஸ்கின் 2 இருக்குது. கிரீன் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் M1014 இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து வச்சிருக்காரு. ஸோ எவல்யூஷன் M1014 எடுத்து அதை மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, அதை கியூப் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கும் கை விட்டுருங்க. ஸ்பாஸ்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. அது இது உங்களுக்கு பிடிச்சுமா அதை பார்த்து வச்சுங்க. ஸ்பாஸ்டல் பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது. M887 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் எவல்யூஷன் ஸ்கின் இல்லை, பட் அதை தவிர்த்து ஒன் பஞ்ச் மேனுக்கு இருக்குது. அப்புறம் இந்த இன்குபேட்டர் மாதிரி 4 கலரில் ஒன்று இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லோ கலர் எடுத்து வச்சிருக்காரு, அப்புறம் கோல்டு கலர் எடுத்து வச்சிருக்காரு, பிங்க் கலர் எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கலர் கலர் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ஷார்ட் கன் கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர், பிஸ்டல், மீலி இதெல்லாம் ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே மேலோட பார்த்துட்டு ஃபிஸ்ட் பார்க்க போயிடலாம் மக்களே. ஃபிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டர் பூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுதான் ஒரு எக்யூப் வச்சிருக்காரு. அதை தவிர்த்து ஹைப்ரிட் பவர் பஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று, கோப்ரா ஃபிஸ்ட் ஒன்று, அப்புறம் மித்தியஸ் ஃபிஸ்ட், கடைசியாக பார்த்தீங்கன்னா KO 5 ஃபிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை தான். ஸோ நம்ம கிரானைட் பார்க்க போயிடலாம். கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா 46 கிரானைட் இருக்குது. ஒன்றா போட்டு வெடிக்க கட்டுறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு 46 நிமிஷம் தேவைப்படும். அப்படிங்கிறனால மேலோட்ட அப்படியே சும்மா அந்த லோகோ மட்டும் பார்த்து வச்சுங்க. நம்ம அப்படியே குளோல் பக்கம் போயிடலாம். குளோலில் பார்த்தீங்க அப்படின்னா 33 குளோல் இருக்குங்களே, அதில் இன்ஃபினிட் பேரடைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதான் வந்து எக்யூப் வச்சிருக்காரு, அதான் ஒரு பிடிக்கும் போல இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த குளோல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஒரே ஒரு குளோல் மட்டும் டைமிங்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 32 குளோல் அப்படின்னே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 குளோல்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கூட ஸோ பேலன்ஸ் ஒரு 4 குளோல் நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு குளோல் கலெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்டா மேக்ஸ் எல்லாம் போட்டு மண்டே குழப்பிட்டு இருக்கிறேன்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்து வச்சுங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஐடியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது மக்களே. நான் கலெக்ஷனில் இதை காட்டக்கூடாது தான், பட் சும்மா காட்டுறேன். எனக்கு ஒரு கிரேஸ், ஸோ நீங்களும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகிழ்ச்சி X97 சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார்ல, அவரை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா லெவல் பார்த்திங்க அப்படின்னா 89 வச்சிருக்காரு மக்களே. கிட்டத்தட்ட 90 போக போகிறாரு. லைக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,16,000 லைக்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் பிஆர் ரேங்க்ல கிராண்ட் மாஸ்டர்ல 6வது பிளேஸ்ல இருக்காரு மக்களே ரீஜன்ல. இது ரொம்ப பெரிய விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் மகிழ்ச்சி ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு தான் நினைக்கிறேன் அதை. சரி ஓகே, நான் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம இதே போல நல்ல கலெக்ஷன்ஸை ஐடியா நம்ம திருப்பி அக்டிவேட் பண்ணலாம் மக்களே. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா வீக்லி மெம்பர்ஷிப்ல கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. டாடா பை.